கிளீன் தொகுதி, கிரீன் தொகுதி. அன்பிற்கினிய மக்களே, இன்று அதிகாலை முதல் கொண்டு நம்முடைய உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தின் ஆணையின்படி கருவேல மரங்களை அகற்றக்கூடிய பணிகளை நம்முடைய சொந்த ஜேசிபி வாகனத்தை வைத்தும் நம்முடைய தன்னார்வலர்கள் வீட்டிலிருந்து சாப்பாடை கட்டி கொண்டு வந்து இந்த கருவேல மரங்களை கம்பம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் இருக்கும் மரங்களை அகற்றியே தீர்வோம் என்று இன்று முதல் தொடங்கி இருக்கின்றோம். இது இடைவிடாத பணியாக தொடர்ந்து செய்து எங்களை போன்று இன்னும் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் நீங்கள் வெளியில் வந்து ஒட்டு மொத்தமாக கம்பம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கருவேல மரங்களை பூரா நாம் அகற்ற வேண்டும். இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு கருவேல மரம் கூட இல்லை. முழுவதுமாக அங்கு இருக்கக்கூடிய தொகுதி மக்களும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்களும் அகற்றி விட்டார்கள் என்ற செய்தியை உலகம் முழுவதும் பறைசாற்றிட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படை இந்த கருவேல மரங்களால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய குறைகள், நிலத்தடி நீர் மாசுபடுது, நிலத்தடி நீர் மாசுபடுது, மொத்தமா நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சி எடுத்துருது. இங்க எல்லாம் நாங்க இந்த பகுதியெல்லாம் 100 அடியில தண்ணியை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்க இன்னைக்கு 1000 அடியை தாண்டியும் தண்ணியை பார்க்க முடியல, குடிநீரை பார்க்க முடியல. விவசாயத்துக்கு தண்ணி திறந்து விட்டா முழுசா வந்து உறிஞ்சுகிறது. விவசாயிகளுடைய எதிரி இந்த கருவேல மரம்ங்கிறது விஷம். விவசாயிகளின் விஷம் என்னவென்றால் இந்த கருவேல மரங்கள். அதை நாங்கள் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் காலையில் அதிகாலை 5 மணி தொட்டு நாங்கள் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். இடைவிடாது தொடர்ந்து இன்னும் வரக்கூடிய தன்னார்வலர்களை பயன்படுத்தி கொண்டு இந்த பணியை முற்றிலுமாக பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்களையும் சேர்த்து கொண்டு நாங்கள் இந்த பணியை நிறைவாக முடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது நம்முடைய நேதாஜி அறக்கட்டளை நம்முடைய ஐயா பஞ்சராஜ் ஐயா முழு முயற்சியா தலைமை பொறுப்பு எடுத்து இதை செயலாற்றி கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்துல மேகமலை கடமலக்குடி மேலாண் மக்களுக்கு காப்பாற்றும் விதமாக நீங்க என்ன செய்யறீங்க? அதாவது சார், நேற்று பேட்டியிலே சொல்லியிருக்கேன், மேகமலை வருஷநாடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதில் தமிழக வெற்றிக்கழகம் முதன்மையாக நின்று போராடும். அவங்களுக்கான உரிமையை முழுவதுமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நேற்று வந்து நம்ம செய்தியில சொல்லியிருக்கோம். அதுக்கு பிறகும் அங்க நாம் போராட்டம் நடக்கணும் அப்படிங்கிறது அது ஏற்புடையதாக இல்லை. தமிழக அரசு இதுவரைக்கும் ஒரு சிறு ஆய்வு மனுல இவ்வளவு தூரம், இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக அரசு திமுக இருந்தா இவ்வளவு தூரம் சிரத்தை எடுத்து மனு தாக்கலுக்கு தயாராகலை. ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகம் சுமார் 5000க்கு மேற்பட்ட தகவல்களை கடந்த 100 ஆண்டு காலத்துல இங்க என்னென்னலாம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிற தகவல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் இந்த சிறு ஆய்வு மனு அவர்கள் கொடுக்கும் பொழுதே நாங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டோம். நாங்கள் அங்கு மக்கள் வாழலாம் என்ற நல்லது ஒரு தீர்ப்பை கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகம் பெற்றுத்தரும். இது சம்பந்தம் அந்த மக்களை சந்திச்சு நீங்க தகவல் தெரிவிப்பீங்களா? கட்டாயம் நாளைய பொழுது அந்த மக்கள் வந்து சந்திக்க வராங்க. நானும் போய் அவங்கள சந்திக்க இருக்கேன். அரசியல் ரீதியாக கடந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த சிறு ஆய்வு மனு வரைக்குமே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் முறையா ஆவணங்களை வைத்து அவங்களுக்கு அந்த குடியுரிமை இருக்குன்னு வாதாடினாலே உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்காது. அதுக்கு பிறகு அவங்க அரசாங்கத்தில் இருந்தப்ப சிறு ஆய்வு மனு போடல. இன்னைக்கு அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில, போலியா ஏமாற்றக்கூடிய வகையில 15 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து விட்டு திமுக அதிமுக மாறி ஆட்சியில் இருந்துட்டு சீராய்வு மணி போடணும் அப்படிங்கிற எந்த விதத்தில் ஏற்புடையது? ஐயா தோழர் சண்முகம் ஐயா வந்து முதலமைச்சரை சந்திச்ச மறு நிமிடமே சீராய்வு மனு போடக்கூடிய வேலையில் இறங்கிட்டார், வலுவா இறங்கிட்டார். நேற்றைய பொழுது நான் பார்த்தேன், மிகப்பெரிய ஊர்வலம்
மிகப்பெரிய இதை வந்து நடத்துறாங்க. எந்த விதத்திலையும் போராட்டம் என்ற முறையில மக்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. மக்களை கஷ்டப்படுத்தாமல் மக்கள் செய்யக்கூடிய போராட்டங்களை செய்யாமலே செய்யக்கூடிய அரசு நம்முடைய தமிழக வெற்றிக்கழக அரசு, மாண்புமிகு நம்முடைய முதல்வர், மக்கள் முதல்வர் தளபதி ஜோசப் அவர்கள் நிச்சயமாக செய்து முடிப்பார். மரங்கள் வந்து பெரிய அளவில் இருக்கு. இப்போ நான் அந்த முள்ளு வெட்டுறப்போ கூட 2-3 முள்ளு மூக்கில் காலெல்லாம் கொத்திருச்சு, ரத்தம் வருது. அதை வந்து கம்ப்ளீட்டாக அதை அழிப்போம், ஒழித்து எடுத்து விட்டுட்டு பத்திரிகையாளர் நம்பர் சொன்ன மாதிரி நல்ல அருமையான மரங்களை, பசுமை நிறைந்த மரங்களை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நம்மளுடைய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கம்பம் சட்டமன்ற தொகுதி கிரீன் தொகுதின்னு சொல்லியிருக்கோம். கிரீன் தொகுதினா சுத்தமாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் லஞ்சம், லாவணியம், ஊழல், குப்பை கூலம் எதுவுமே இல்லாமல் கிளீனாக இருக்கணும். அதே மாதிரி கிரீனாக பச்சையாக பசுமையாக இருக்கணும். அதுதான் கம்பம் சட்டமன்ற தொகுதியின் சுலோகம். கிரீன் தொகுதி.